என் மருமக இசை மேல அபாண்டமா பழி சுமத்தினியே. ஜாதகத்தை மாத்திட்டாங்க, ஃப்ராடு அது இதுன்னு என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினல. இப்ப பாரு, எங்க முன்னோர்கள் சாப்பாட சாப்பிட்டுட்டு என் மருமகளை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முன்னோர்கள் தங்களோட திருப்தியையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்க பூ ஒன்னையும் இலையில வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் படையல் வச்சப்ப கூட சாப்பிட்டு இருக்காங்களே தவிர பூ வச்சு அவங்க மகிழ்ச்சியை காட்டினதே கிடையாது. இதுதான் முதல் தடவை இப்படி செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மனசுல இசை மேல இருக்கிற அன்பதான் காட்டுது. இல்ல இல்ல இல்ல, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நீ சூழ்ச்சிக்காரி, அதனால உனக்கு எல்லாமே சூழ்ச்சியாதான் தெரியும். அதனாலதான் முன்னோர்கள் உன் மூஞ்சில கரிய பூசிட்டாங்க. இனிமே என் மருமக ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டா ஏமாத்திட்டான்னு பொய் சொல்றத நிப்பாட்டு. ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. முன்னோர்கள் சாப்பாடு சாப்பிடுவாங்களே தவிர அதுல பூ வைக்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இது ஏதோ ஃப்ராடு வேலைதான். இந்த பூ எப்படி வந்துச்சு ஒண்ணும் புரியலையே. பானுமதி, நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தமும் காரணமும் இருக்கும். இசை மேல விழுந்த அபாண்டமான பழிய நீக்கணும்னுதான் அவங்க இந்த முறை ஒரு பூவையும் வச்சு அவங்களோட முழு சம்மதத்தையும் காட்டியிருக்காங்க. இனிமே உன்ன மாதிரி ஆளுங்க எந்த காரணத்தை கொண்டும் வாயை திறந்து இத பத்தி பேசக்கூடாது. அதுக்காக தான் இத அடிச்சு சொல்லிருக்காங்க. அட கடவுளே, இது இசைக்கு வச்ச டெஸ்டா? நான் தான் லூசத்தனமா உள்ள போய் இதெல்லாம் பண்ணி அவளை பாஸ் ஆக்கி விட்டனா? இப்படி பண்ணிட்டியடா விஷாலு. டே விஷாலு, உன் வாழ்க்கைக்கு வேற யாரும் ஆப்போ வைக்க வேணாண்டா, நீயே வச்சுக்க. இத நான் நம்ப மாட்டேன். பானுமதி, நீ எதுவுமே பேசக்கூடாது. நம்ம முன்னோர்கள் முடிவு செஞ்சு சொன்ன பிறகு யாரு என்ன பேசினாலும் அதுக்கு மரியாதை கிடையாது. வெளியில போ. வெளிய போன்னு சொல்றல, போ. என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினல. இப்ப பாரு, எங்க முன்னோர்கள் சாப்பாட சாப்பிட்டுட்டு என் மருமகளை ஆசீர்வதிச்சிருக்காங்க. முன்னோர்கள் சம்மதம் கிடைச்சிருச்சுன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இனிமே இவங்க அதை நம்ப மாட்டாங்க. என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும். அந்த விஷால நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். இசை கிட்ட தோக்கவே கூடாது. சொல்லு ஸ்ரீஜா, எப்படி இருக்க? ரம்யா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, என்ன உதவி பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு உன் வீட்ல ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும். பார்ட்டியா? எதுக்கு? யாருக்கு? அதுதான் உதவின்னு சொன்னேனே. உன் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை நீ இன்வைட் பண்ணணும். என்னடி சொல்ற? நான் சொல்றத மட்டும் கேளு. நான் உன் வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி விஷால கூட்டிட்டு வரேன். இதுதான் நம்ம பிளான். இது உன்னால பண்ண முடியுமா? ஓ, புரியுது. விஷால் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு இப்ப உனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்குதான் பார்ட்டியா? அவ்வளவு சந்தோஷமான மூட்ல எல்லாம் நான் இல்ல. இன்னைக்கு நைட் உன் வீட்ல பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி விஷால கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து இனிமே யாரும் எப்பவும் விஷால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதபடி ஒரு காரியம் பண்ண போறேன். ஹே,
என்னடி சொல்ற? அவனை நாங்க கூட்டிட்டு வருவல அந்த பார்ட்டியில ஓகேவா? இந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுடி. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷால என் கழுத்துல தாலியை கட்ட வைக்கணும். எங்க அம்மாவை கொன்னவங்கள நான் பழி வாங்கணும். இவ்ளோ வருஷமா நான் என்னென்னமோ திட்டம் போட்டிருக்கேன். ஆனா விஷால கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ள போய் அந்த குடும்பத்தை சிதைக்கிறது மட்டும்தான் அந்த சுபத்ராக்கு நான் தர சரியான தண்டனையா இருக்கும். சந்தோஷமா இருக்கிற சுபத்ரா குடும்பத்தை பிரிக்கணும்னா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஸ்ரீஜா. ஆனா நீ இப்ப பண்ண போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ரிஸ்கடி. சரி பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் டி. பார்ட்டியில மீட் பண்ணலாம்.